உதயகுமார் விழுப்புரம் ப்ளூ காஸ்டியூம் கெட் ரெடி. சேலம் மாவட்டத்தை சார்ந்த மல்யுத்த வீரர் தாமஸ், ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த மல்யுத்த வீரர் பாஸ்கர். Next bout 61 kg இளவரசன் சேலம் ரெட் காஸ்டியூம் உதயகுமார் விழுப்புரம் ப்ளூ காஸ்டியூம் கெட் ரெடி. சேலம் ஈரோடு சேலம் மாவட்டத்தை சார்ந்த வீரர் தற்பொழுது முன்னிலையில் இருக்கிறார். ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த வீரர் 5 புள்ளிகளை பெற்று முன்னிலையில் இருக்கிறார். சேலம் மாவட்டம் புள்ளிகளை பெறாமலும் ஈரோடு மாவட்டம் 5 புள்ளிகளை பெற்று விளையாடி கொண்டிருக்கிறது. மேலும் ஒரு புள்ளிகள் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த பாஸ்கர். ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த பாஸ்கர் 6 புள்ளிகளை பெற்று விளையாடி கொண்டிருக்கிறார். ரெட் 0 ப்ளூ 6, ரெட் 0 ப்ளூ 6. சிவப்பு பட்டை அணிந்த வீரர் சேலம் மாவட்டத்தை சார்ந்த தாமஸ் புள்ளிகளை பெறாமலும் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த பாஸ்கர் 6 புள்ளிகளை பெற்று விளையாடி கொண்டு கண்ணன் வெளிவிடு லட்சுமணா கொஞ்சம் வெளிவிடு ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த வீரர் மேலும் 4 புள்ளிகளை பெற்று 2 புள்ளிகளை பெற்று விளையாடி கொண்டிருக்கிறார். வெற்றி பெறுவாரால் பை ஃபால் என்ற அடிப்படையில் எஸ் இப்போட்டியில் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த பாஸ்கர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. பை ஃபால் என்ற அடிப்படையில் 61 பெறுகிறார். 61 kg பாஸ்கர் இளவரசன் vs தர்மபுரி. Next bout 70 kg அரவிந்த் குமார் சேலம் ரெட் காஸ்டியூம் அரவிந்தன் ஈரோடு ப்ளூ காஸ்டியூம் கெட் ரெடி. திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த வீரர் 4 புள்ளிகளை பெற்று விளையாடி கொண்டிருக்கிறார். திருவண்ணாமலை 4, தர்மபுரி 2 புள்ளிகளை பெற விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தர்மபுரி vs திருவண்ணாமலை. திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த அருண்குமார் மற்றும் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த முருகன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலை vs தருமபுரி. திருவண்ணாமலையை சார்ந்த அருண்குமார் 4 புள்ளிகளை பெற்று விளையாடி கொண்டிருக்கிறார். அவரை எதிர்த்து விளையாடும் வீரர் 4 புள்ளிகள் 4 என்ற புள்ளிகள் அடிப்படையில் இருவரும் சம பலத்துடன் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். 4 திருவண்ணாமலை 4, தருமபுரி 4. Next bout 70 kg அரவிந்த் குமார் சேலம் ரெட் காஸ்டியூம் எஸ் அரவிந்தன் ஈரோடு ப்ளூ காஸ்டியூம் கெட் ரெடி. ரெட் 4 ப்ளூ 4. மேலும் 4 புள்ளிகளை பெற்று தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த முருகன் முன்னிலையில் இருக்கிறார். தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த வீரர் ஜெகன நந்தகுமார் சேலம் ரெட் காஸ்டியூம் சதீஷ்குமார் சேலம் ப்ளூ காஸ்டியூம் கெட் ரெடி. கடலூர் vs ஈரோடு. கடலூர் மாவட்டத்தை சார்ந்த கலையழகன் மற்றும் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த மைதீஸ்வரன். இரும்பு குடியால் இதிலிருந்து மீள்வாரா சற்று கடினம். கலையழகனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகம். எஸ் இப்போட்டியில் கலையழகன் கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தை சார்ந்த நட்சத்திர வீரர் ரெட் காஸ்டியூம் மைதீஸ்வரன் சேலம் ப்ளூ காஸ்டியூம் கெட் ரெடி. நந்தகுமார் சேலம் ரெட் காஸ்டியூம் சதீஷ்குமார் சேலம் ப்ளூ காஸ்டியூம் கெட் ரெடி. கடலூர் vs ஈரோடு. கடலூர் மாவட்டத்தை சார்ந்த கலையழகன் மற்றும் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த மைதீஸ்வரன்
இரும்பு புடியால் இதிலிருந்து மீள்வாரா சற்று கடினம். கலையழகனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகம். எஸ், இப்போட்டியில் கலையழகன் கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தை சார்ந்த நட்சத்திர வீரர் கலையழகன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக 4 புள்ளிகளை பெறுகிறார் சேலம் மாவட்டத்தை சார்ந்த கவின். திறமையான ஒரு விளையாட்டு, சிறப்பான பிடி, லாவகமாக தனது எதிராளியிடமிருந்து புள்ளிகளை தனதாக்கி வசப்படுத்திய கவின் குமார். மேலும் போட்டியானது நேரடி லைவ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டிவியில நேரடியா பாத்துக்கோங்க. மேட்ச் அந்த அளவுக்கு கிளாரிட்டியா கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தங்கராசு காவேரி பாலத்தை சார்ந்தவர் ஒரு அகில இந்திய தென்னிந்திய அளவில் நடைபெற்ற மல்யுத்த போட்டியில் பங்கு பெற்றவர். மேலும் ஒரு புள்ளிகள் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த தினேஷ். போட்டியில் வெற்றி பெறும் வீரர்கள் வீராங்கனைகள் 3% அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை பெறக்கூடிய ஒரு சான்றிதழ் பெறக்கூடிய விளையாட்டு. மேலும் ஒரு புள்ளிகள் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த தினேஷ். 6 வருட எக்ஸ்பீரியன்ஸா அல்லது 6 மாத கால பயிற்சியா என்பதை இன்னும் சில நிமிடங்களில். கடந்த 6 வருடங்களாக பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கும் தினேஷ்குமார் அவர்களும் 6 மாதங்களாக பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கும் சேலம் மாவட்டத்தை சார்ந்த கவின் அவர்களும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 4 புள்ளிகளை பெற்று ரெட் 5. மேலும் 2 புள்ளிகள். ஸ்டாப். 5 வினாடிகள் உள்ள நிலையில் சிவப்பு பட்டை அணிந்த வீரர் முன்னிலையில் இருக்கிறார். கடைசி 10 seconds. கடைசி 10 வினாடிகள். மேலும் 2 புள்ளிகள் சிவப்பு பட்டை அணிந்தவருக்கு டைம். இப்போட்டியில் சேலம் மாவட்டத்தை சார்ந்த கவின் குமார் தனது வழியையும் பொருத்தி சேலம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கும் வீரர் கவின் குமார். 70 kg சோமசுந்தரம் சேலம் மெட் காஸ்டியூம் எஸ் தினேஷ் குமார் கடலூர்